எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம வஜ்ராசனா அல்லது டைமண்ட் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆசனா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரே ஆசனா இது மட்டும்தான். மற்ற எல்லா ஆசனாஸும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 or 4 hours கேப் விட்டு தான் பண்ணணும். வாங்க இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம். இந்த ஆசனா 2 பொசிஷன்ல இருந்து பண்ணலாம். ஒன்று தண்டாசனா அப்படின்ற கால்களை நீட்டி உட்கார்ந்த நிலையில இருந்து பண்றது, இன்னொன்னு முட்டி கால்கள் போட்ட நிலையில இருந்து இந்த ஆசனாவை பண்ணலாம். 2 வேரியேஷனுமே நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களோட கால் பெருவிரல்கள் ஒன்னோட ஒன்று டச் ஆயிருக்கணும். உங்களோட பாதங்கால்கள் ஒரு வி ஷேப்ல இருக்கணும். உங்களோட முதுகெலும்புகள் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கணும். உங்களோட கைகளை உள்ளங்கைகள் கீழே பார்த்த மாதிரி தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி வச்சுக்கலாம். டீப்பாக ஈவனாக ப்ரீத் கண்டினியூ பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ தூரம் இந்த போஸ் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலாம். ஏதாவது பெயின் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா போஸை ரிலீஸ் பண்ணிடுங்க. போஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கைகளை மெதுவாக உங்களோட முட்டிகளுக்கு முன்னாடி ஊன்றி கால்களை சைடில் எடுத்துக்கலாம். இப்போ கால்களை நல்லா முன்னாடி நீட்டி விட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட மொத்த பாடி வெயிட்டும் உங்களோட கால்களில் பேலன்ஸ் ஆயிருக்கும். அதனால கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணி முன்னாடி பின்னாடி அசைச்சுக்கோங்க. உங்களுக்கு கால்கள் வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிளாங்கெட்டோ இல்லை குஷனோ அடியில் ஒரு சப்போர்ட்க்கு கொடுத்துக்கோங்க. காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கால்களுக்கும் இடையில உள்ள வி ஷேப்பில் உட்காராம கால்களை விரிச்சு வச்சு தரையில் உட்கார்றது, ஆங்கிளில் அதிகமான வெயிட் போடுறது, முதுகெலும்புகளை ஸ்ட்ரைட்டாக வைக்காம கூன் போட்ட மாதிரி வைக்கிறது, ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். உங்களோட தொடை மற்றும் கெண்டைக்கால் பகுதிகள் நல்லா வலுவடையும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். மனதை அமைதிப்படுத்தும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மெடிடேஷன் அல்லது ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.